தற்சமயம் உள்ள ட்ரெண்ட் என்னங்க? ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கேற்ற விமர்சனமும் ரிலீஸ் ஆகிடுது. படம் என்னங்க, ஒரு டீசர் ரிலீஸ் ஆகுது, அதுக்கேற்ற விமர்சனமும் ரிலீஸ் ஆகிடுது. விமர்சனம் மட்டுமா ரிலீஸ் ஆகுது, விமர்சிப்பவர்கள் மேலே கூட விமர்சனமும் ரிலீஸ் ஆகுது. ஒரு மாதிரி காம்ப்ளெக்ஸாக போயிட்டுருக்கு இல்லையா? சரி, அப்படி எப்படி தான் விமர்சிப்பது? வாங்க விமர்சனத்தை பற்றி உளவியல் பார்வை என்னன்னு பார்ப்போம். நான் டாக்டர் அபுபக்கர், மனநல மருத்துவ தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். கிரிட்டிசிசம், விமர்சனம் அப்படின்னா ஒரு எதிர்மறையான மதிப்பீட்டினை இன்னொருத்தவங்களுக்கு சொல்வது, ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக். இன்னும் எளிமையாக சொல்லணும்னா குறை சொல்வது. ஏன் குறை சொல்கிறோம்? இந்த குறை சொல்வதன் நேர்மையான இலக்கு என்னென்னா இன்னொருத்தவங்களுடைய செயல்திறனை மேம்படுத்துவது. ஆனால் இந்த கான்செப்டுக்குள்ள, அதாவது இன்னொருத்தவங்களுடைய செயல்திறனை மேம்படுத்துவதற்காகத்தான் குறை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் அப்படிங்கிற ஒரு சொல்லாடலுக்குள்ளே வந்துடும். ஆனால் நீங்களே யோசிச்சு பாருங்க, நாமளோ இல்லை நம்மளையோ யாராவது அண்மையில் குறை சொல்லியிருந்தாங்கன்னா இந்த நேர்மையான இலக்கோடவா குறை சொல்லியிருக்காங்க? இல்லைல்ல. பொதுவாக அதுவும் உறவுகளில் குறை சொல்லும்போது இந்த நேர்மையான இலக்கு இருந்திருக்கா அப்படிங்கிற கேள்வி கேட்டு பார்த்தோம்னா நிறைய பேர் சந்தேகத்தோடு தான் பதில் சொல்லுவோம். உறவுகளில் குறை சொல்வதுங்கிறது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா உறவுகளில் குறை சொல்வதுங்கிறது அந்த உறவினுடைய ஒரு விரிசலை, ஒரு பிரிவினையை வித்திடும். எல்லா ஆய்வுகளும் கிட்டத்தட்ட கிரிட்டிசிசம் டிஸ்டன்சஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு தான் போடுறாங்க. ஆனால் எந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளவு தொலைவாக்குகிறது அப்படிங்கிறதெல்லாம் மாறுது. ஆனால் கிரிட்டிசிசம் டிஸ்டன்சஸ் ரிலேஷன்ஷிப். சரி, அப்போ ஏன் இந்த உறவுகளில் கிரிட்டிசிசம் டிஸ்டன்ஸ் பண்ணுதுன்னா அதனுடைய தன்மை 6 விஷயம் உள்ளடங்கும் ஒருத்தவங்க கிரிட்டிசிசம் பண்ணும் பொழுது. ஃபர்ஸ்ட், தவறினை முக்கியப்படுத்தும். ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அதவே முக்கியப்படுத்திக்கிட்டு இருக்கும். ரெண்டாவது, ஒருவரின் தன்மையை குறை சொல்லும். இயல்பிலே நீங்கள் எப்படி தான், உங்கள் தன்மையை எப்படி தான் அப்படின்னு தன்மையை குறை சொல்லும். மூணாவது, ஒரு மாதிரி இகழ்ச்சி இருக்கும் அதில். நாலாவது, பழி சொல்லும். அஞ்சாவது, ஒரு மாதிரி கண்ட்ரோலிங்காக, அதில் ஸ்பேஸே இருக்காது, அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலிங்காக இருக்கும். ஆறாவது, ஒரு வழி தான் சிறந்த வழி, அந்த வழியை கையாளுனா எல்லாமே தவறு அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கும். இந்த 6 விஷயமும் குறை சொல்லும்போது அடங்கும். ஒரு சாதாரண விஷயம், சாதாரண வாக்கியம், நீங்கள் எப்போவுமே இப்படி தான், நான் சொன்னால் எதுவுமே கேட்க மாட்டேங்க, நீங்கள் எப்போவுமே இப்படி தான், இப்படிங்கிற இந்த சாதாரண வார்த்தைகளை கூட இந்த 6ம் உள்ளடங்கும். ஏன்னா எப்போதுமே இப்படி தான் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுது, ஒரு தன்மையே இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் சொன்னால் எதுவும் கேட்குறது இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கான ஸ்கோப், ஃப்யூச்சர் எல்லாமே கட்டாகி தவறினை முக்கியப்படுத்தும். ஸோ இந்த 6ம் உள்ளே அடங்கியிருக்கும். உனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த டோன்லேயே இந்த 6ம் உள்ளே அடங்கிறது. அப்போ உறவுகள் அப்படிங்கிறது வரும் பொழுது இந்த நெகட்டிவ் ஃபீட்பேக் இல்லாமல் ஃபீட்பேக் அப்படிங்கிற விஷயம் முக்கியமாயிடும். இப்போ ஃபீட்பேக்னா என்ன? ஃபீட்பேக் என்பது ஒரு குறிப்பிட்ட நடத்தையை மட்டும், அதில் ஏற்பட்ட பிசகுகளை மட்டும் மையப்படுத்தி அதை மேம்படுத்துவதற்கான யோசனையுடன் உறுதுணையாக இருப்பது ஃபீட்பேக். அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் பிஹேவியரல் எரர், அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான சஜஷன் அண்ட் சப்போர்ட்டோட சொல்வது ஃபீட்பேக்னு ஆகிடும். இப்போ ஒரு சாதாரணமாக இந்த விஷயத்தை தான் மறந்துட்டிங்களா, இதை நானே உங்களுக்கு ஞாபகப்படுத்திருக்கணும், இல்லைன்னா அடுத்த தடவை நம்ம 2 பேரும் கூட சேர்ந்து செஞ்சுருவோம். இது ஃபீட்பேக்குள்ளே அடங்கிடும். ஏன்னா இதில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் சொல்கிறாங்க, அதற்கான யோசனையும் வருது, அதுக்கான சப்போர்ட்டும் வரும். அப்போ உறவுகளில் தான் இந்த ஃபீட்பேக் முக்கியம். நெகட்டிவ் ஃபீட்பேக் தவிர்ப்பது நல்லது. சரி, அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தணும், கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது ஒரு ஓகே, இதில் ஒரு சில ஃபேக்டர்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அந்த கிரிட்டிசிசம் பண்ணுறவர் அவர் கிரிட்டிசிசம் பண்ணக்கூடிய ஏரியாவில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்.
அப்போது ஒரு வேலை சார்ந்த விஷயம்னா அதில் ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த நல்ல எக்ஸ்பர்ட் ஒரு நல்ல எண்ணத்துடன், அதாவது நான் மேம்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்துடன், நல்ல யோசனைகளுடன், ஒரு நல்ல இன்புட்ஸ், இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு அந்த டிப்ஸோட நேர்த்தியான மொழியை கையாண்டு, யாரையும் காயப்படுத்தாமல் ஒரு நேர்த்தியான மொழியை கையாண்டு சூழலையும் கருத்தில் எடுத்துக்கொண்டு அதை எனக்கு எத்தி வைத்தால் அதை கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது எத்தனை ஃபேக்டர்ஸ் வருது? ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்பர்ட், வெல் இன்டென்ஷன்ட் எக்ஸ்பர்ட், அது மொதல். ரெண்டாவது, ஒரு வெல் தாட் அவுட் இன்புட்ஸ் ஆர் சஜஷன்ஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். மூணாவது, கான்டெக்ஸ்ட், அதையும் கருத்தில் கொண்டு. நாலாவது, ஒரு பொலிட்டிக்கலி கரெக்ட் லாங்குவேஜ். இது எல்லாம் யூஸ் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்கிறோம். இதை பொதுவாக வேலை செய்யும் இடங்களில் கட்டாயம் தேவை அப்படின்னு சொல்கிறோம். நிறைய தடவை இந்த வார்த்தை ரொம்பவும் பிரபலமாகிடுச்சு. கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற அலுவல் விதிகள் வர ஆரம்பிச்சிருக்குது. சில பேர் இதை கொடுக்கறது ரொம்ப சிரமம்னு சொல்லிட்டு கொடுக்காமே விட்டுருக்காங்கன்னு கூட ஆய்வுகள் சொல்லுது. பள்ளிகளிலும் இதை தான் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் குழந்தைகளை கையாளும் பொழுது இது இன்னும் கொஞ்சம் சிக்கலாகிறது. ஏன் அப்படின்னு பார்ப்போம். குழந்தைகளில் கையாளும் பொழுது கிரிட்டிசிசம் எப்படின்னா 3 விஷயம் அது ரொம்ப 3 தீர்மானிக்கும் விஷயங்கள் இருக்கும். ஒன்று அந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த கிவர் அண்ட் த ரிசீவர். டீச்சர் சொல்கிறாங்களா ஸ்டூடெண்ட்டாக, அதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், அவங்களுக்குள்ள என்ன இணக்கம் இருக்குது. பேரண்ட்ஸ்க்கும் அப்படி தான், என்ன இணக்கம் இருக்குது. ஸோ த ரிலேஷன்ஷிப் ஃபஸ்ட் ஆம். ரெண்டாவது, ப்ராசஸ், இதை எப்படி செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது ரெண்டாவது ப்ராசஸ். மூணாவது, கான்டெக்ஸ்ட், எந்த சூழலில் செய்ய போகிறீங்க அப்படின்ட்டு. அப்போ இந்த 3 தீர்மானங்களையும் கருத்தில் எடுத்துக்கொண்டு குழந்தைகளை கையாளும் பொழுது என்ன சொல்லுவோம்னா, ஒரு கான்செப்ட் இருக்குது, த ரிலேஷன்ஷிப் பிரமிட் ஆர் பேரண்டிங் பிரமிட். இது எல்லாமே பார்த்துருக்கலாம். அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, அடித்தளம், அந்த முக்கோணத்தினுடைய அடித்தளம் என்னவாக இருக்கணும்னா, ஒரு குழந்தை கூட கனெக்ட் ஆகிறது, அவங்களுடன் அன்பு பாராட்டுவது, இதுதான் நிறைய இருக்கணும். இதுதான் பேஸ், அடித்தளம். இதற்கு அடுத்து கான்ஃப்ளிக்ட், அதாவது எனக்கு அந்த குழந்தைக்கும் உள்ள கருத்து வேறுபாடு, அதை எப்படி சரி செய்யறது, அதில் என்ன கான்வர்சேஷன் நடக்க போங்கிறது. மூணாவது, அந்த உச்சத்தில், முக்கோணத்தினோட உச்சம் இருப்பது பிஹேவியர் ரெகுலேஷன். இதை செஞ்சால் இந்த விளை வரும், அதனால் இதை நீ செய்யக்கூடாது அப்படின்னு. அப்போ இப்படி தான் இருக்கணும். முதல் அன்பு பாராட்டுவது, ரெண்டாவது கான்ஃப்ளிக்ட் டிஸ்கஸ் பண்ணுறது, நாலாவது ரூல்ஸ் செட் பண்ணுறது. மூணாவது ரூல்ஸ் செட், இப்படி தான் இருக்கணும். இந்த முக்கோணத்தை மாற்றி அமைத்தால், அதாவது முதல் எடுத்தோடனே பாரு இதெல்லாம் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா இதுதான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் கான்ஃப்ளிக்டே பேசிகிட்டு இருக்கிறது, அன்பு ஆன மொழி குறைந்து போகும் பொழுது இந்த ட்ரையாங்கிள் ஃப்ளிப் ஆகுது. அப்படி ஃப்ளிப் ஆகும்போது நிறைய தடவை அந்த குழந்தைகளுக்கு ஒரு நெகட்டிவ் செல்ஃப் இமேஜ் அப்படின்னு உருவாகும். இந்த நெகட்டிவ் செல்ஃப் இமேஜில் நான் யாருக்குமே ஒரு மாதிரி வேல்யூ இல்லாதவன், எனக்கு எந்த திறனும் இல்லை, எனக்கு ஒரு மாதிரி அன்பு பாராட்டுவதற்கும் தகுதியானவன் இல்லை அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு இமேஜ் தனக்குள்ளே உருவாகும். அப்படி வளர்கிற குழந்தைகள் என்ன பண்ணுன்னா, தன் செயல்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருங்க. ஏன்னால் செயலினால் மட்டும்தான் ஒருவருடைய அன்போ ஒருவருடைய வேல்யூவோ பெற முடியும் அப்படின்னு. இந்த குழந்தைகள் மேலும் வளர்கையில் என்ன ஆவாங்கன்னா, அவங்களே ஒரு மாதிரி ஹைப்பர் சென்சிட்டிவ் டு கிரிட்டிசிசம். ஒரு குறை சொல்லிட்டா போதும், ஒரு மாதிரி அவங்களுக்கு தாங்கவே முடியாது, இல்லை குறையை தவிர்க்கணும் அப்படிங்கிற பெரும் பகிரத பிரயத்தனத்தில் ஈடுபட்டுருவாங்க. இப்படி இருக்கிற குழந்தைகள் அப்படி வளரும் பட்சத்தில் அவங்கள இந்த மாதிரி சென்சிட்டிவ் டு கிரிட்டிசிசம் அப்படின்னு ஆகும்போது சமூகத்து மேலே ஒரு சின்ன அச்சம் இருந்துகிட்டே இருக்கும். ஏற்றுக்கிறாங்களா ஏற்றுக்கலையா அப்படிங்கிற இந்த ஒரு மனப்பக்குவம் இருந்துகிட்டே இருக்கும். சரி, இப்படி அடல்ட்டில் நான் பார்க்கும்போது யாராவது ஒரு அடல்ட் இந்த ஒரு தாட் ப்ராசஸில் ஒரு நெகட்டிவ் செல்ஃப் இமேஜ் தானே செல்ஃப் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கும் பொழுது, ஏன்னா இவங்க எல்லாம் தன்னைத்தானே செல்ஃப் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கும் போது அதிகம், அதை கையாளுவதற்காக நான் பயன்படுத்தக்கூடிய எளிய முறை செல்ஃப் கம்பேஷன் அப்படின்னு உளவியலாளர்கள் சொல்லுவாங்க. இந்த செல்ஃப் கம்பேஷனுங்கிறது என்னென்னா, தன் நண்பனை போல தன்னை பாவிப்பது. அதாவது என் நண்பன் இதை செஞ்சிருந்தா நான் கிரிட்டிசைஸ் பண்ணுவேனா, என் நண்பன் இதை செஞ்சிருந்தா இந்த வார்த்தைகளால் கிரிட்டிசைஸ் பண்ணுவேனா, என் நண்பன் இதை செஞ்சிருந்தா இந்த அளவிற்கு கிரிட்டிசைஸ் பண்ணுவேனா. இந்த 3 கேள்விகளுக்கும் என்ன பதில் தெரிகிறதோ
அதே பதில் தான் தனக்கும் பொருந்தும் அப்படின்னு எடுத்துட்டு அந்த கிரிட்டிசிசமுடைய அளவினை, அதனுடைய எக்ஸ்டென்ட் எல்லாத்தையும் மெஷர் பண்ணி தன்னை கிரிட்டிசைஸ் பண்ணணும். இந்த செல்ஃப் கம்பேஷன் அப்படிங்கிறது வந்து என்னை ஜட்ஜ்மெண்டெல்லாம் இல்லாமல் என்னை ஒரு கைண்ட்னஸோட ட்ரீட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ வந்து கஷ்டம் இல்லை ஒரு செட்பேக் அது எல்லாமே வந்து மனித சமூகத்துக்கே பொதுவானது. நான் மட்டும் இப்படி ஆயிட்டேனே அப்படின்னு ஒரு தடித்து பார்க்காம இருக்க வேண்டியது இருக்கும். மூணாவது வந்து கொஞ்சமாவது மைண்ட்ஃபுல்லாக பழசையும் இழக்காமல், நடக்க போகிறது என்னென்னு இருக்காமல், இப்போதைக்கு மனசு குழம்பு இருக்குது, இப்போதைக்கு நான் வந்து என்னை கைண்டாக நடத்தணும் அப்படிங்கிற ஒரு பக்குவம் ஏற்பட்டு செல்ஃப் கிரிட்டிசிசமை தவிர்த்து ஒரு மாதிரி விமர்சனங்களின் இறுக்கத்திலிருந்து வெளிப்படுவதற்கு முயற்சி பண்ணுறதுக்கு இந்த செல்ஃப் கம்பேஷன் பெரிதும் உதவும். விமர்சனங்களை பற்றி தெரிந்து விமர்சனத்தின் இறுக்கத்திலிருந்து வெளிப்படுவதற்கு நாம் அனைவரும் முயற்சிப்போம். மனநலம் பெறுவோம், மகிழ்வோடு வாழ்வோம்.